நம் கல்வி பண்பாட்டு மைய மாணவி ஹேமாவதி அவரின் உணர்வு பூர்வமான பல விஷயங்களை நம் அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வருகிறார். இங்கு வருகை புரிந்திருக்கும் சான்றோர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் மற்றும் அனைவரையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். என்னுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாம் என் கல்வி பண்பாட்டு மைய ஆசிரியர்களால் உருப்பெற்றன. அவர்கள் இல்லை என்றால் இப்போது நான் இங்கு நின்று இருக்க முடியாது. அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் கூட என் வாழ்வில் ஒரு ஒளிவிளக்கை ஏற்றி வைத்தது. இன்றைய நாள் எனக்கென ஒரு சிறப்பு நாளாக இருக்கிறது. ஏனெனில் இன்று எனக்கு வழிகாட்டி பாடுபவர்களை பற்றி பேச வாய்ப்பு கிடைத்துள்ளது. முதலாவதாக எங்களது ஆசிரியர்கள். அவர்களை பற்றி பேச வேண்டுமென்றால் வார்த்தைகள் குறைந்து போய்விடும். நான் ஒரு சாதாரண மாணவியாக இருந்தபோது என்னுள் இருக்கும் சிறிய சிறிய திறமைகளை உணர்ந்து அதை வளர்த்தவர்கள். என் ஆசான் என் முன்மாதிரி, என் ஆசான் என் வாழ்க்கையின் வெளிச்சம், என் ஆசான் என்றும் என் மனதில். அடுத்ததாக இந்த பள்ளியின் தாளாளர் அவர்கள். எங்கள் மீது மிகுந்த அன்பும் எப்போதும் எங்கள் நலனின் அக்கறையும் கொண்ட நாங்கள் நினைத்து பார்க்காத மெட்ரோ ரயில் பயணத்தின் ஆசையை நிறைவேற்றி வைத்தார். அடுத்ததாக இங்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களாகிய நீங்களும் உங்களை போன்ற உதவும் பண்பாளர்களின் உதவியோடும் மழைக்காலங்களில் எங்களது படிப்பு தடைப்படக்கூடாது என்று நினைத்து நாங்கள் படிப்பதற்கு போதுமான வசதியோடும் ஒரு அறை அமைத்து கொடுத்திருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் எவ்வளவோ உதவிகளை செய்து கொடுத்திருக்கிறீர்கள். அவற்றெல்லாம் எங்களால் மறக்க இயலாது. பெரியோர்களே, உங்கள் அன்பும் ஆதரவும் எங்களை உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. எங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் ஒரு அபிநந்தனை போல், அப்துல் கலாமை போல் உருவாக முடியும். இப்போது எங்களால் முடியுமா என எண்ணி பார்க்கிறேன். ஆம், முடியும். நாம் கடந்து போகும் எல்லா உந்துதல்களும் சவால்களும் நம்மை வலுப்படுத்தும். உலகிற்கு உதவும் மனிதராக எங்கள் அடையாளத்தை அமைப்பதற்கு வழிகாட்டும். நான் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை உருவாக்க துடிக்கும் ஒரு மாணவி. எப்போது அந்த இலக்கை அடைய முடியும் என்று ஒரு பெரிய கனவு காணும்போது அது நமக்கு சாத்தியமாகும் என்பதற்கு உதாரணமாக விளங்குபவர்தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எங்களுக்கும் வாய்ப்பு கிடைத்தால் அவரை போன்று ஒரு நாள் பேசப்படுவோம். ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் கூகுள் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியாக உயர்ந்தார் சுந்தர் பிச்சை. கல்விக்கு வறுமை தடையல்ல. வறுமை காரணமாக பலர் கல்வியில் இருந்து விலங்கியிருக்கலாம். ஆனால் வறுமை கல்வி கற்பதற்கு ஒருபோதும் தடையாக இருக்கக்கூடாது. வறுமையிலும் கல்வி கற்று வாழ்வில் உயர்ந்தோர் பலர் உள்ளனர். இவருக்கெல்லாம் விடாமுயற்சியுடன் படித்து உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. கண்ணதாசன் கூறுவது போல், எவ்வளவு திறமை திறந்திருந்தாலும் அறிவு பெற்றிருந்தாலும் சமயத்தில் கை கொடுத்து தூக்கிவிட ஒருவர் வேண்டும். அப்போதுதான் அவரால் பிரகாசிக்க முடியும் என்பார். அதேபோல் பாரதியாரின் கவிதை ஒன்று நினைவிற்கு வருகிறது. அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பேர் விளங்க ஒளிர நிறுத்தல், அன்னவை யாவினும் புண்ணிய கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தளித்தல் என்பார். கண்ணதாசன் கூறுவது போல பாரதியாரின் கவிதை வரிகள் போல் ஏழ்மை கல்விக்கு தடையாக இருக்கக்கூடாது என்ற நல்ல நோக்கத்தோடு வழி தெரியாத படகிற்கு வழிகாட்டும் கலங்கரை விளக்கை போல பொருளாதாரத்திலே பின்தங்கியுள்ள எங்களை போன்ற மாணவர்களுக்கு கல்விக்கு வழிகாட்டியாக, அவர்களை முன்னேற்றத்திற்கு தூண்டுகோலாக விளங்குவர்களை உதாரணமாக கொண்டு நாங்களும் எங்கள் கல்வியிலும் வாழ்க்கையிலும் அரிய பெரிய சாதனைகளை செய்வோம் என்று இவ்வேளையில் உறுதியளிக்கிறேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன்.